ஃபஸ்ட்டு நான் என் வந்து கிளாஸ்மேட் அவன். காலேஜில் நான் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு, அதாவது என்னென்னா அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே இந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு கெத்தாக நினச்சி ஒன்று பண்ணுறதில்ல நம்மளும் ஒருத்தன். ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறான்னு. இப்படி ஒருத்தன் வந்து பார்த்தேன், இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ்ஸு டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும். ஆனால் அது இவன் தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல் காலேஜில் நினச்சி போய் கிளாஸில் உட்காடுறேன். பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்காடுறான். டே இவனை அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இவன் வந்து உட்காடுறான்னா, நீங்கள் தானே அது மேலே ஆமாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லி. ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சி தனமாக ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான். தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான், கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா. காலேஜில் என்ன போராட்டம் யார்? இவன் தான் சினிஷ் தான் போராட்டம். கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான். தனியாக நின்றுட்டு எதுவோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான். காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறேன் எனக்கு தெரியல. என்னென்னமோ பேசுகிறான். மேலே இருந்து பசங்க சி வா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான். மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் மேலே வந்து திட்டுறான். ஏண்டா ஒருத்தர் இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சு நீங்களாம் வரணும் இல்லை, எங்கே வரணும் இல்லை வாடா உட்காரான்னு சொல்லி அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது, பெஞ்சை மாற்றிட்டேன், இதுக்கப்புறம் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் அந்த சொல்லிடுவா என்னென்ன ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் சத்யான்னு சொல்லி. அவன் என்ன பண்ணிட்டா, நாங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு. நாங்கள்லாம் இப்போ ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு விடிவியோட மேட்ச் இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு. போய் ஹெச்ஓடி ரூமில் ரிசல்ட்டை பார்த்துட்டு வரோம், நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு. நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அவன் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான். அவன் மேலே வரும்போது நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லி, இல்லை ரிசல்ட் வந்துருக்கலாம் நீங்களாம் ஃபெயில்ரா வாடான்னு கூப்பிட்டு போயிட்டான்.